உங்கள் எழுத்துக்கு நிச்சயமாக ஒரு அதிகமான ஒரு பவர் உண்டு. எதுக்கு தெரியுங்களா? ஒரு சாமிக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமிக்கு தான் பேர் என்னன்னு தெரியாதா? நம்ம ம். ஒரு நாமம் வச்சுட்டோம், ஒரு பேர் வச்சுட்டோம்னா எதுக்கு எழுதி வைக்கிறோம் மேலே? ம். அந்த எழுத்து தான் பிரபஞ்சத்துக்கான, நம்ம இங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு மீடியம். அப்போ எழுத்துக்கு ஒரு பேப்பர், ஒரு பேனால நீங்கள் எதை எழுதுறீங்களோ, எதை விதைக்கிறீங்களோ, அது நிச்சயமா பிரபஞ்சத்துக்கு கம்யூனிகேட் ஆகும். ம். ஸோ இதெல்லாம் அந்த காலத்துல அப்போ எழுத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கல்வெட்டுல வடிச்சிட்டு இருந்தாங்க. இல்லையா? ஏதோ ஒரு வகையில அதுக்கு அதனால தானே இந்த எழுத்து வடிவம்ங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்ததே அதுக்கு தானே. இதுக்கு பவர் அதிகம். இதை எதுல நீங்க ஏத்துறீங்கன்றது ஒண்ணு இருக்கு. ஒரு பேப்பர்ல பண்றோமா? இல்ல மெட்டல்ல பண்றோமா? மெட்டலுக்கு எப்பயுமே இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பவர் அதிகம். கம்யூனிகேட் பண்றதில்ல. அந்த சிக்னல்ஸ பாஸ் பண்றதில்ல. சரி, நம்ம டெய்லி உட்காந்து மெட்டல் பிளேட்ல உட்காந்து எழுதிட்டு இருக்க எழுதிட்டு முடியாது. இருக்க முடியாது. ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா, ஒரு பேப்பர் பென்ல தாராளமா பண்ணலாம். ஆனா, இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டுக்கு போயிட்டோம். ம். அப்படி இல்லாம இந்த மாரி ஏன் தெரியுங்களா எழுதுறோம்? நம்ம என்ன விதைக்கிறோமோ, நம்ம கர்மா என்னவோ அது கை வழியா ம். நம்மளோட பேனாக்கு வரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நபர் என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, அவருக்குன்னு சுய ஜாதகம் இல்ல. அவங்க வீட்ல எழுதி வைக்கல பாவம். ஸோ அவர் என்ன பண்றாரு, ரொம்ப நாளா சுத்தி சுத்தி வராரு. அவரோட ஜாதகம் என்னவா இருக்கும்? ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் என்னவா இருக்கும்? அப்படி இப்படின்னு தேடி என்கிட்ட வந்துட்டாரு. ஜாதகமும் பெருசா எழுதி வைக்கல. கிட்டத்தட்ட நானா போய் தேடி கண்டுபிடிச்சதுல ஒரு 10 ஜாதகம் நான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த 10ல எது உண்மைன்னு எனக்கு தெரியல. நான் வழக்கமா எல்லாத்துக்கும் ஒரு மெத்தட் கையாளுவேன். அன்னைக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல எனக்கு. திடீர்னு நான் என்ன பண்ணேன், வந்த நபர்கிட்ட ஒரு ஒயிட் பேப்பர்ல ஜாதக கட்டம் வரைஞ்சு குடுத்து, ஒரு 12 கட்டம் வரைஞ்சு குடுத்து, ஜாதக கட்டம், எம்ப்டி கட்டம். நான் அவர்ட்ட பென்னையும், பேப்பரையும் குடுத்து, இந்த ஜாதக கட்டத்துல உங்களுக்கு எங்கெல்லாம் பிடிக்குதோ, இந்த 9 கிரகத்த எங்க உங்களுக்கு உங்க மன விருப்பத்துக்கு ஏத்த மாரி ஃபில் பண்ணுங்க அப்டின்ட்டேன். அவரு, "சார் எனக்கு ஜோசியம்லாம் தெரியாது சார்" அப்டின்னாரு. "ஒண்ணும் தேவையில்ல. நீங்க எப்படி பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, உங்க மனசு எத சொல்லுதோ, ம். எப்படி வேணாலும் பண்ணலாமா, உங்க விருப்பத்துக்கு பண்ணுங்க" அப்டின்னு குடுத்துட்டேன். இப்படிதான் இருக்கணுன்ற அவசியம் இல்ல. 9 கிரகத்த மட்டும் எங்கனாலும் இந்த 12 கட்டத்துக்குள்ள ஃபில் பண்ணிக்கங்க. அவரு ஒரு விதமா ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தாரு. "சார் 2, 2 போடலாமா? நீங்க 7 கூட போடுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. எப்படி பிடிக்குதோ போடுங்க" அப்படின்னு. ஒரு விதமா ஃபில் பண்ணி குடுத்துட்டாரு. நான் அதுக்குள்ள பிரசனம் பார்த்துட்டு, நான் ஒரு ஒரு கால்குலேஷனுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். இதுவா தான் இருக்கணும் இவரு அப்படின்னு. என்ன ஒரு மேட்சிங் அப்படின்னா, நான் எந்த இடத்துல சந்திரனை எழுதியிருந்தேனோ, அதே இடத்துல அவர் ஜாதக கட்டத்துல சந்திரன் எழுதி வச்சிருக்காரு. இது அப்பா! என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம கர்மா இந்த பிரபஞ்சம் எப்படி நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்புல ஏறி நம்ம கை வழியா அந்த வைப்ரேஷன நம்மளோட எழுத்துக்கள் மூலமா அது பிரதிபலிச்சிருக்கு.